சங்கீதம் 136, சங்கீதம் 136 வசனம் 14, பழைய ஏற்பாடுல பக்கம் 756. எல்லாரும் உங்க பைபிளை கையில திறந்து வாசிங்க. எல்லாருக்கும் பைபிள் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். எல்லா கையில இருக்கா? ஆமா, எல்லாரும் அந்த பேஜ எடுத்து வாசிங்க. ஆமே. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமே. தம்முடைய ஜனங்களை ஏசப்பா எப்படி நடத்தினாராம்? வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது முழுவதும் முதல்ல இந்த உலகம் எப்படி இருந்தது? தண்ணீர்னால நிறைந்து இருந்தது. நிலமோ மலைகளோ காடுகளோ எதுவுமே இல்லை. எல்லாமே எப்படிதான் இருந்தது? பூமி முழுவதும் தண்ணீரால நிறைந்ததா இருந்தது. தேவன் தண்ணீரால் அப்படியே நிரம்பி இருக்கிறத அப்படியே விட்டுருக்கலாம் இல்ல? ஏன் தண்ணீரா ஒரு பக்கம் ஒதுங்க வச்சாரு? ஏன் வறண்ட நிலங்கள் ஒரு இடத்துல உண்டாக வச்சாரு? எதுக்கு காடுன்னு ஒரு பகுதியை வச்சாரு? எதுக்கு சமுத்திரம்னு ஒரு பார்ட்டை வச்சாரு? வானம் எதுக்கு வச்சாரு? யோசிச்சு பாருங்க. சூரியன் எதுக்கு வச்சாரு? நட்சத்திரங்கள் எதுக்கு வச்சாரு? சந்திரனை எதுக்கு வச்சாரு? சில விஷயத்துக்கு அவர் காரணங்களை சொன்னதுனால நமக்கு தெரியும். சூரியன் என்ன சொன்னாரு? பகலையால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ சூரியன் எதுக்காக வச்சிருக்காரு? நமக்கு வெளிச்சம் கொடுக்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, பகல்ல வெளிச்சம் கொடுக்கறதுக்காக பெரிய சுடரை உண்டாக்குனாரு, ராத்திரியில வெளிச்சம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாரு? சந்திரனை உண்டாக்குனாரு, நட்சத்திரங்களை உண்டாக்குனாரு. அது மாத்திரம் இல்ல, நட்சத்திரமோ சந்திரனோ எதுக்காக? நாட்களுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்ததுனால நமக்கு தெரியும் இது இது இதுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு. ஆனா சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனா அந்த தெரியல அப்படின்றதுக்காக அதுல எதுவுமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. இங்க சங்கீதக்காரனாகி தாவீது இந்த இடத்துல கர்த்தரை துதிக்கும் போது அவன் ஏதேன் தோட்டத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி துதிச்சானா? யோசிச்சு பாருங்க. இல்ல கானான் தேசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டாரா? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லி துதிக்கிறாரு? உம்முடைய ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தினவரை துதியுங்கள் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஐயா, வனாந்தரத்தை யாராச்சும் விரும்புவாங்களா? வனாந்தரம்னாலே வறட்சிதான். எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே மணல் மட்டும்தான் இருக்கு. இப்படி திரும்பி பார்த்தாலும் பல 100 கிலோமீட்டருக்கு எப்படிதான் இருக்கும்? வறண்ட நிலம் தான். அந்த இடத்துல குடிக்க தண்ணி இருக்காது. கொஞ்சம் வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன மரம் கூட இருக்காது. யோசிச்சு பாருங்க. எதுவுமே இருக்காது. அது உள்ள தப்பி தவறி அந்த விஷயங்களை தெரியாம உள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த மக்கள் உயிரோட கடந்து வருவாங்களான்றதுக்கு உத்தரவாதமும் கிடையாது. இதுதான் வனாந்தரத்தோட நிலைமை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தம்முடைய ஜனங்களை அந்த வனாந்தரத்துலதான் என்ன பண்ணியிருக்காராம்? நடத்தி வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் வானத்தை உண்டாக்கும் போது நமக்கு ஒரு நன்மை இருந்தது போல, சமுத்திரத்தை உண்டாக்கும் போது ஒரு நன்மை இருந்தது போல, நிலப்பரப்புகளை உண்டாக்கும் போது ஒரு நன்மை இருந்தது போல, நீரூற்றுகளை உண்டாக்கும் போது ஒரு நன்மை இருந்தது போல, இந்த வனாந்தரத்துல கூட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு நன்மையை வச்சுதான் இருக்காரு. அதனாலதான் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ வனாந்தரத்துல ஏன் என்ன தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் என் தேவன் எனக்கு இந்த வனாந்தரத்தை கொடுத்திருக்கிறார்? எதனால என்ன வனாந்தரத்துல நடத்துகிறார்? தாவீது சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை, வேற யாரும் இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் யாரதான் நடத்துறாரு? அவர் யாரை நேசிக்கிறாரோ, யார் அவரு தொழுது கொள்றாங்களோ அந்த பிள்ளைகளை மட்டும்தான் அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துல நடத்துகிறார். நான் கேட்டா என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்பா, நம்ம பூமியில இருக்க அப்பாவெல்லாம் பார்த்து என்ன சொன்னாரு? பொல்லாதவர்களாகி நீங்களே பிள்ளைகளை, ஆமா, பிள்ளை அப்பத்தை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டோம்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளே நல்ல விஷயத்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ஆனா நம்ம அப்பா பாருங்க
என்ன பண்ணி வச்சிருக்காரு? ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறேன், இல்ல அதுபடி பல மடங்கு இன்னும் ஆசீர்வாதமான தோட்டம். இந்த பக்கம் திறந்தா தங்கம், அந்த பக்கம் திறந்தா வைரம், இந்த பக்கம் திறந்தா அப்படியே கோடிக்கணக்கான பணம், இந்த பக்கம் திறந்தா உங்களுக்கு தேவையான நன்மை அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடத்தினாருன்னு சொல்லி துதிச்சா கூட நமக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க தாவீது சொல்றாரு, வனாந்திரத்துல நடத்தின ஒரு துதிங்க அப்படின்னா இதை என்ன சொல்ற நம்ம யோசிச்சு பாருங்க. அப்ப வனாந்தரத்துல என்ன ஐயா இருக்கு? ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒரு வனாந்தரத்துல நடத்துறாரு? தான் ஆராதிக்கிற தன்னுடைய பிள்ளைகளை ஏன் அவர் வனாந்தரத்துல நடத்துறாரு? வனாந்தரத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதுல என்ன இருக்கு? எதனால கர்த்தர் அந்த பாதையில நடத்தி நம்மளை கொண்டு வருகிறார் அப்படின்றத இன்னைக்கு நாம ஒரு 5 காரியங்களை பார்த்து நாம தியானிக்க போகிறோம். அத நீங்க வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் முதலாவதாக எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டுல பக்கம் 16. பழைய ஏற்பாட்டுல பக்கம் 16. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நல்லா கவனிங்க. இப்ப வனாந்தரத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு? ஆகார் வந்திருக்காங்க. வனாந்தரத்துக்கு ஆகார் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முன்னாடி இந்த வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா ஒரு அடிமை பெண்ணு தான். எங்க இருந்து வந்தவங்க? எகிப்து தேசத்துல இருந்து வந்தவங்க. எகிப்து தேசத்துல வந்த அடிமை பெண்ணு அந்த அம்மா சாரா என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாததுனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அடிமை பெண்ண தான் கணவருக்கு மறுமணியாண்டியா கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ கணவரும் அந்த அம்மாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு குழந்தை உண்டான உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எஜமானி அம்மாவை ஆர்வமா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் நீ எல்லாம் மலர்த்துறாங்க பாரு, போனேன் உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையா நடந்துக்கிட்டாங்க பாத்துங்க. கொஞ்சம் மேட்டுமையா நடந்துக்கிட்டாங்க பாருங்க. இந்த மேட்டுமை பெருமை வந்த உடனே வேலைக்காரம்மாக்கே இப்படி இருந்தா, யோசிச்சு பாருங்க. வேலைக்காரம்மாக்கே இப்படி இருந்தா ஓனரம்மாக்கு எப்படி இருக்கும்? சும்மா விடுவாங்களா? ஓனரம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வேலைய காட்டிட்டாங்க. காட்டின உடனே தாங்க முடியல. இப்போ பிரச்சனை, பிரஷர் தாங்க முடியல, கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியல, பேச்சு தாங்க முடியல, நடத்தைய தாங்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அம்மா பொட்டி படிக்க தூக்கிட்டு எங்க கிளம்புறதுன்னு தெரியாம வந்துட்டாங்க பாத்துங்க. அப்படி வந்த இடம் தான் என்னது, வனாந்தரம். நிறைய நேரங்கள்ல வனாந்தரத்துக்கு ஏன் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க, நம்ம கேரக்டர் தான். நம்ம கிட்ட சில கொல்லாத குணம் இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாதப்ப அப்படியே கமுக்கமா இருப்போம். ஆண்டவரே உங்க சோத்திரையா, உங்க சோத்திரையா. நம்மளை போல ஒரு தாழ்மையான அந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது பாருங்க. நடிப்புன்னா அப்படி இருக்கும் நம்மளுடைய நடிப்பு, யோசிச்சு பாருங்க. ஆனா கொஞ்சம் தலைக்கு ஆண்டவர் திரும்ப செஞ்சார், கொஞ்சம் ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை கொடுத்தாருன்னா, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா சில பேரை கையிலே குடிக்க மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அம்மா தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஒரு பெருமை வந்துருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருது, பகையை உண்டாக்குது. மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு வெறுப்பை உண்டாக்குது. அது நமக்குள்ள என்ன வருது, பிரிவினையை உண்டாக்குது. நம்மளால அது வரைக்கும் இருந்த இடத்துல அதுக்கப்புறம் இருக்க முடியல. பாத்தீங்களா, ஒரு பொல்லாத குணம் நமக்குள்ள வரும்போது அது நம்மளை வேட்டையாடுது. அந்த இடத்துல இருக்க விடாதபடிக்கு அது என்ன பண்ணுது, நம்மளை துரத்தி அடிக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி துரத்தி அடிக்கப்பட்ட அந்த ஆகார் தான் இப்ப வனாந்தரத்துல தேவன் அந்த மகளை சந்திச்சு பேசுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. வனாந்தரம் முதலாவது எதுக்காக அந்த மகள் வந்தது, தன்னுடைய கெட்ட குணத்தினால அந்த வாழ்க்கையில என்ன வந்துருச்சு, வனாந்தரம் வந்துருச்சு. இப்போ ஏசப்பா வந்துட்டு, அதாவது நீ செஞ்சது சூப்பர், இதே மாதிரி இன்னும் நீ பல மடங்கு உயரணும், இன்னும் நீ என்ன பண்ணணும், எஜமானி அம்மாவை மட்டமா பேசணும். உன்னை யார் உதவி செய்து, உன்னை நீயே ஒரு அடிமை, உனக்கு சோறு போட்டு தங்கத்துக்கு ஒரு இடம் கொடுத்து, இல்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து உன்னை வச்சிருக்காங்க பாரு, அவங்களை இன்னும் நீ டார்ச்சர் பண்ணணும், இன்னும் அப்படியே சொல்லி கொடுத்தாரு. சொல்லுங்க, என்ன சொன்னாரு ஏசப்பா?
அந்த வனாந்தரத்துல சந்திச்சு நீ போய் அந்த அம்மா கிட்ட என்ன பண்ண, எங்க இருந்து ஓடி வந்தனா இவர் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார்னு சொல்லி இவர்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா இவர் என்ன பண்ணிட்டே இருப்பா, நீ அங்கேயே போ அங்கேயே போ. யோசிச்சு பாருங்க. ஆனா போகும்போது என்ன சொன்னாரு, அடங்கி இரு. யோசிச்சு பாருங்க. அப்ப வனாந்தரத்துல ஏன் தேவன் நம்ம நடத்துகிறான், ஏன் வாழ்க்கையில வனாந்தரத்தை தேவன் கட்டளை எழுதுகிறார்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான சுபாவம் இருக்கு, நமக்கு வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்கள் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்துது, ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துது. அதெல்லாம் சரி பண்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வனாந்தரத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காரு. நீங்க இஸ்ரவேல் ஜனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டணத்தை எண்ணி கொடுத்தாரு, சரிங்களா? அந்த பட்டணத்துக்கு கூடவே இன்னொரு பட்டணத்தை ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, போக்கு இடம் அப்படின்னு சொல்லி அடைக்கல பட்டணம் சொல்லி அத என்ன பண்ணாரு, ஒரு சில இடங்களை நீங்க அதை விட்டுணும், அங்க போய் நீங்க எல்லாம் யாரும் குடியிருக்க கூடாது. அவன் அங்க யாரு போனோம், தெரியாம தப்பு செஞ்சவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒளிஞ்சுக்கிற இடத்துக்கு தான் பேர் என்னது, அடைக்கல பட்டணம். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப நம்ம தேவன் எவ்வளவு நம்ம மேல பட்சமா இருக்காரு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. அப்ப அந்த அடைக்கல பட்டணத்துக்கு போகும்போது அவன் தனியா அந்த பட்டணத்துல சூழ்நிலையை உணருவான், எதனால நடந்தது அப்படிங்கிற உணருவான். இதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு, இதெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இந்த வனாந்தரம் ஆகாரை என்ன பண்ணிச்சு, சரி பண்ணுச்சு. அவர்களுக்கு கெட்ட குணத்தை மாத்திச்சு, அந்த பெருமையை மாத்திச்சு, அந்த மேட்டினை மாத்திச்சு. கீழ்ப்படியாம இருந்த அவளுடைய குணத்தை எடுத்து போட்டு இப்ப என்ன ஆச்சு, அவளை முற்றிலுமா கீழ்ப்படுகிற மகளா, அடங்கி இருக்கிற மகளா மாற்றிச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வனாந்திரத்துல நடத்தினவரை கர்த்தரை நம்ம துதிக்கலாமா, துதிக்கலாமா? அப்ப நமக்குள்ள எதா இருக்கா யோசிச்சு பாருங்க. இப்படி போனாதான் நான் திரும்புவேன், போய் பாருங்க. வேணும்னா யாருக்காச்சும் வேணும்னா போய் பாருங்களேன். இப்படி கூட்டு போனாதானா, அங்க போனாதான் அடி கொடுத்து உத கொடுத்து அப்பதான் நான் திருந்தவங்க, நான் நல்லபடியா சொன்னாலாம் திருந்த மாட்டேன், அன்பா சொன்னாலாம் நான் திருந்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நோவே போங்க. ஆல்வேஸ் வனாந்தரம் உங்களுக்கு திறந்துதான் இருக்கு. யாரை விரும்புறீங்கன்னா தாராளமா உங்க கெட்ட குணத்திலே இருங்க, பிடிவாதத்திலே இருங்க, வைராக்கியத்திலே இருங்க. சில நேரங்கள்ல இந்த வனாந்தரம் பிரிச்சிருக்கு பாருங்க, புருஷன் கிட்ட இருக்கு. அதான நடந்தது, யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்க வாழ்க்கை. வனாந்தரத்தை ஏன் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருன்னா தன்னுடைய பிள்ளைகளை சரிப்படுத்துவதற்காக, திருத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக தேவன் வனாந்தரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஒன்று. இரண்டாவது, அதே அம்மாவுக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது. ஆதியாகமம் 21:14. ஆதியாகமம் 21:14 பழைய ஏற்பாடு 23வது பக்கம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமா, இப்ப இரண்டாவது ஆளு யாருதான், அதே ஆளுதான். ஆனா இப்ப இவன் மேல பிரச்சனை கிடையாது. இப்ப இவன் மேல பிரச்சனை கிடையாது. இவன் என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்னது போலவே என்ன பண்ணிட்டா, அடங்கிதான் போய் இருந்தா பாத்துங்க. ஆனா இப்ப பிரச்சனை எங்க இருந்து வருது, யாரை நம்பி என் வாழ்க்கையே கொடுத்தேனோ, எந்த மனுஷனை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்தேனா அந்த புருஷன் இப்ப என்ன பண்றாரு, காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ நம்ம வீட்டுக்காரங்க இன்னொருத்தர் ரொம்ப விசாரிக்கிறாரு, ஆதார் நினைச்சிருப்பா, சோறுலாம் கொடுக்குறாரு, தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாரு. என்ன ஆச்சரியம், ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரும் நினைச்சிருப்பா இல்ல, காலையில எந்திரிச்ச உடனே. ஆனா வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு டாட்டா பாய் பாய், இன்னைக்கு உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல, நீ வேற வெளியே போ, வேற வெளியே பாத்துக்கன்னு சொல்லிட்டு திடீர்னு பண்ணு வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, ஒய்ஃப டைவர்ஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, என்ன பண்ணதே தெரியல. இப்பவும் அந்த அம்மா எங்கதான் போறாங்க, வனாந்தரத்துல. முன்னாடியாச்சும் போய்கிட்டே இருந்தாங்க, இப்ப என்ன பண்றாங்க, வனாந்தரத்துல அலைந்து திரிகிறாங்க. எங்க போறதுன்னே தெரியல, எந்த வழியில போறது தெரியல, எந்த பக்கம் பார்த்தாலும் சூன்யமா இருக்கு வாழ்க்கை, எந்த பக்கம் பார்த்தாலும் அடைக்கப்பட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தாலும் வழி தெரியல, இந்த பக்கம் பார்த்தாலும் வழி தெரியல. தான் வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த வனாந்தரத்துல அழுது அலைந்து திரிகிற வேலையில திரும்பவும்
அவ வழியை சரிப்படுத்தின அதே தெய்வம் இப்ப என்ன பண்றாரு, வனாந்தரத்துல அவரை சந்திக்கிறார். 2வது வாட்டி ஏசப்பா அவரை சந்திச்சு அவர் என்ன பண்றாரு, கணவனால கைவிடப்பட்ட, கணவனால துரத்தி அடிக்கப்பட்ட, மனுஷனால வெறுக்கப்பட்ட, மனுஷங்க வேணாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு அருமையான மகளையும் அவருடைய பிள்ளையும் ஏசப்பா தேற்றினார், ஆற்றினார். அவளுக்கு ஒரு நல் வார்த்தைகளை கொடுத்து, நீ அவனை அழைத்துக்கிட்டு போ, நான் அவன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன் சந்ததியை பெரிதாக்குவேன், உன்னை இப்படி ஆசீர்வாதமா வச்சிருப்பேன்னு சொல்லி அவளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவளுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றினான், அவளுடைய வேதனைகளை கர்த்தர் மாற்றினான், அவருடைய உள்ளத்துல இருக்க காயங்களை கர்த்தர் மாற்றினார். அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார், ஒரு தைரியத்தை கொடுத்தார். நான் உன் கூட இருக்க, நீ போ மகளே, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லி கர்த்தர் அவளுக்கு நல் வழிகளையும் வாக்கு தத்தங்களை கொடுத்து தேர்ச்சினை இழந்தான் அந்த வனாந்தரம். யோசிச்சு பாருங்க. இப்போ அது வரைக்கும் அழைத்து தெரிஞ்சவர், அது வரைக்கும் கண்ணீர் சிந்தனவர், இப்ப இந்த வனாந்தரத்துல தேவன் அவளை சந்தித்ததுக்கு அப்புறம் யார் என்ன கைவிட்டாலும் என்னை படைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம் வந்தது. இப்ப தைரியத்தோடு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றான், நடத்துறான். பெரிய ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்கய்யா. அப்ப 2வதாக வனாந்தரம் என்ன பண்ணுது, கைவிடப்பட்டவர்களை தேர்ச்சது. தோற்று போய் வாழ்க்கையில நொந்து போயிட்டு, அந்த அம்மா வாழ்க்கையில தோத்துட்டாங்க தானே. யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டாங்க, திடீர்னு டைவர்ஸ் ஆகி வந்த உடனே என்ன ஆகி போச்சு, அவங்க செலக்ட் பண்ண வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிச்சு, முடிவுக்கு வந்தது. அடுத்து என்ன பண்றது தெரியல. உண்மைதான், அண்ணா அந்த மகளை தான் என்ன பண்றாரு, புது தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்து, ஒரு புது வழியை கொடுத்து, ஒரு புது ஆலோசனைகளை கொடுத்து, அவளுக்காக சில வாசல்களை கற்று திறந்து கொடுத்து அவளை நடத்தி வந்த இடம் தான் பண்ணாங்க. அப்ப யோசித்து பாருங்க, வனாந்தரம் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்தாரு. யோசிப்பாரு, முதல்ல கெட்ட வழியை திருத்திச்சு, 2வது இப்ப அவளை தைரியப்படுத்தி அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்த இடம் தான் என்னது, வனாந்தரம். அப்போ இன்னைக்கு நாம யாரையாக்களும் இப்படி துரத்தி அடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. புருஷன் இப்பெல்லாம் புருஷன்லாம் டைவர்ஸ் பண்றது இல்லைங்க, இப்பெல்லாம் கொண்டாடி. இப்ப அப்படியே கால திருப்பிடுச்சு பார்த்துங்க. அப்பதான் புருஷங்க, புரியுதுங்களா? இப்பெல்லாம் ஆமா கொண்டாட்டிங்க தான் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, புருஷனை வேணான்னு சொல்ற தைரியம் வந்துருச்சு பாத்துங்க எல்லாருக்கும். இப்ப புருஷன் வேணாமா போவாத, ஏமா என்ன விட்டு போற, வேணாமா வேணாமா நிலைமைக்கு குடும்ப சூழல் இப்படி ஆகி போச்சு பாத்துங்க. இல்லைங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, முதல்ல யாரையுமே நம்ம புறம்பே தள்ளக்கூடாது. நம்ம ஏசாப்பாவுடைய குணம் என்ன தெரியுங்க, திக்கற்றவர்களை, விதவைகளை, வழி தெரியாதவர்களை எல்லாரும் என்ன பண்ணாரு, அவர் சேர்த்து கொள்ளுகிறது. யோசிச்சு பாருங்க, சேர்த்து கொள்ளுகிறது. அவர் நம்மளை இப்படிதான் நாம ஒரு நாள் பாவத்துல மாட்டிக்கிட்டு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான், இதுல இருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாதாதான் சொல்லி நம்ம அழகிந்து தெரிந்து கொண்டு இருந்தோம். ஆனா நம்ம தேவன் என்ன பண்ணார், நம்மளெல்லாம் கூட்டி சேர்த்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல கர்த்தரை துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. அப்ப வனாந்தரத்தை ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா, 2வதாக வேதம் சொல்லுகிறது, அது நம்மை தேர்ச்சுகிறார். அது நாம தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு இடமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வனாந்தர பாதையில நம்மை நடத்துகிறார். 2 பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை பாருங்க, ஆதியாகமம் 37:22, அதே பழைய ஏற்பாடு பக்கம் 49. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ஆமா, இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? யோசேப்பை பத்தி. யோசேப்பு அவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க, குடியில போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல மூத்த அண்ணன் என்ன பண்றாரு, தம்பி அப்படிலாம் பண்ணிடக்கூடாது, இந்த குழியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் இவங்க கையில இருந்து தம்பியை காப்பாற்றணும்னு கொஞ்சம் அவனுக்கு இறக்கம் இருந்ததுனால அவன் என்ன பண்றான், இந்த ஆலோசனையை கொடுத்தான். நல்ல கவனிங்க, ஏங்க ஐயா யோசேப்ப வனாந்தரத்துல இருக்கிற குடியில போடணும்னு ஏன்? அந்த அதிகாரத்தோட துவக்கத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கை வரலாறு அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா கவனிங்க, ஒரு தரிசனம் பெற்றவன், ஒரு அழைப்பை பெற்றவன், தேவன் அவனை நம்பி தான் செய்ய போகிற இந்த உலகத்துல செய்ய போகிற ஒரு காரியத்தை
அவனை கொண்டுதான் அவர் என்ன பண்றாரு, ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. எல்லா தரிசனத்தையும் வாங்கிட்டு, நல்லா கவனிங்க, அழைப்பை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வழிநடத்தல் பெற்றுக்கொண்டு, ஐயா அப்பா வீட்லயே சோறு கண்ட இடமே சொர்க்கம் இருந்தா பரலோக தேவன் சும்மா இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. நெருக்கம் உலகத்தை சந்திக்க போகுது. ஆனா அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய தேவனால் தெரிந்து கொள்ள பார்த்த பாத்திரம் எங்க இருக்குதுப்பா? அப்பா வீட்டுல சுகமா இருக்குது. அப்பாவை பல வருடம் அங்கே போட்டவனே அதை பார்த்து பார்த்து பெருமை. என்னது? அப்பா நம்மளை நேசிச்சாரு, அப்பா நம்மளை நேசிச்சாரு. பேரன் ட்ரெஸ் பார்த்த சந்தோஷப்படுறீங்களா? பேசு பாருங்க. அப்பா நேர்ச்சி கொடுத்தது, வீட்டுக்காக நேர்ச்சி கொடுத்தது. ஐயா தரிசனம் பெற்றாலே இதை பார்க்கறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, உனக்கு கொடுத்த மேன்மையை பார்க்கறதுக்காக அழைக்கல. பரலோகம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை வச்சிருக்கு, ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கு, திட்டத்தை வச்சிருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? இங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க. போதும் கொண்டாட்டம் தான். என்ன பண்ண ஆண்டவரே, வாடா நாச்சா உனக்காக அங்க வச்சிருக்கோம் வீட்டாரு உனக்கு சத்து. ஏன் அண்ணன் பகைச்சாங்க? அதுவும் சின்ன தம்பி. எங்கேயாச்சும் அண்ணன் பகைப்பாங்களா? ஏன் பகைக்கு வச்சாரு? எல்லாம் காரணம் தான். அவரு காய அங்க நகத்துல மேல இருந்து சும்மா இருந்தா இவன் போக மாட்டான் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அன்னைகளுக்கு ஒரு பக உணர்வு தூண்டி விட்டாரு. பாருங்க, இப்ப கொலை வெறியோட இருக்காங்க. இதை என்ன பண்றான்? இப்பதான் அண்ணே எங்க இருக்கீங்கன்னு தேட வந்தான். கபால பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, வனாந்திர குழி போட்டுக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வனாந்திர இப்ப என்ன பண்ணுச்சு? தரிசனத்தை நோக்கி அவனை காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் எகிப்துக்கு போனான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த முடிஞ்சது. சில நேரங்கள்ல ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை கொடுக்கிறாருன்னா, நாம வாக்கு தத்தத்தை பெற்றுட்டு அதை சுதந்திரிக்க முயற்சியே பண்றதில்லை. ஆண்டவர் பேசிட்ட உடனே சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தோட அப்படியே வீட்டிலே கமக்கமா என்ன பண்ணிடணும், அப்படியே இருந்தோம். பாருங்க, எங்க வாக்கு தத்தம் பெறது பெரிய விஷயம் இல்ல, அதாவது அந்த வார்த்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்ல, அது உங்க வாழ்க்கையில நிறைவேறணும், அதுதான் முக்கியம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டான், தரிசனத்தை பார்த்தான். அது வந்து எப்படின்னா போட்டோ மாதிரி. இப்ப நமக்கு வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்த வருஷம் இங்க மாட்டி இருக்கு. இது எப்படின்னு பார்த்தோம், இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி படிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கல நம்மள. அது என் வாழ்க்கையில நடந்திருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவ திட்டம், அதுக்குதான் அது எனக்கு கொடுத்தாரு. ஆனா நான் என்ன பண்றேன், அதை போட்டோ மாதிரியே வச்சிருக்கேன் இன்னும். அப்ப நாம எப்படி இருக்கோம்? இதுதான் வாழ்க்கை. நீங்க நிறைய நேரங்கள கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி பாடுகளை அனுமதிக்கிறாரு? ஏன் குடும்பத்தாரையே, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே, ஏன் சொந்தக்காரங்களே பகையாலே ஆக்குறாருன்னா காரணம் இதுதான். தரிசனம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆளு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவர் பாட்டு ஆவிக்குரிய தூக்கம் போட்டு தூங்கிட்டு இருக்காரு. யோனாவை போல எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவரே? வேலைக்காவது நாம சும்மா இருந்தா இவன் இன்னும் தூங்க போயிருவான் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணாரு, அவரு ஆளை விட்டு என்ன பண்ணாரு, வனாந்தரத்தோட குடியில போட வச்சாரு. இப்போ தரிசனம் கரெக்டா நிறைவேறது, போக வேண்டிய இடத்துக்கு ஆள் கரெக்டா போய் சேர்ந்துச்சு, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தது, ஜீவ ரட்சனை நடந்தது, யாக்கோபுடைய குடும்பம் காக்கப்பட்டது, உலகம் ஒட்டுமொத்த உலகம் வந்து யோசேப்பால காக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, அவன் மட்டும் அப்பா கிட்டே இன்னும் இருந்திருந்தான், அண்ணங்களை பார்க்காம இருந்திருந்தானா இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை நம்ம பார்க்க நாம கூட யாரும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அந்த யோசேப்பால தான் நம்முடைய தலைமுறை சந்ததிகள்லாம் காக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம ஜீவனோடு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப வனாந்தரம் என்ன பண்ணுது? தரிசனம் பெற்றவனை, அழைக்கப்பட்டவனை, தேவ சித்தத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களை என்ன பண்ணுது? அதை அழைப்பை நோக்கி நடத்துகிறது, தரிசனத்தை நோக்கி நடத்துகிறது, தேவனுடைய சித்தத்தை நோக்கி நடத்துகிறது. அப்போ வனாந்தரத்திலே நடத்தினவரை புரியலாமா? மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம்? தரிசனத்துக்கு நேராக வனாந்தரம் என்ன பண்ணுது? நடத்தி செல்லுகிறது. அல்லேலூயா. அதனால கோவப்பட்ட அண்ணன் மேல கஷ்டப்படுறதுல தப்பு. ஏன்னா நாம போயிருந்தா அன்னைக்கு ஏன் நம்மள பகைக்க போறாங்க? உடனே அப்பா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தோம், ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாருப்பா, அவர் என்ன சொன்னாரு அப்படி செய்ய போறா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். நீ பார்த்து உட்காந்து கொண்டாடிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் என்னதான் பண்ணுவாரு? ஆமா, சில பகையை உண்டாக்குவாரு, சில வெறுப்புகளை உண்டாக்குவாரு, சில குழப்பங்களை உண்டாக்குவாரு. எப்படி யோனாவை போக வேண்டிய இடத்துக்கு போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? கடலையே என்ன பண்ணிட்டாரு? ஒழுங்க வச்சுட்டா இருப்பாங்க. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. கடைசியில சீட்டு போட்டு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சு பிரச்சனை யாருக்கும் இல்ல. ஆமா, தரிசனம் பெற்றவன் எங்க இருந்தாலும் இதான் பிரச்சனை. அவன் கப்பல்ல இருந்தாலும் பிரச்சனை தான், வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான், குடியில இருந்தாலும் பிரச்சனை தான். அவனை ஒழுங்கா சரியான இடத்துக்கு கொண்டு போலன்னு வச்சுங்க, அவன் யாரெல்லாம் பாக்குறானோ அவன் தான்
பிரச்சனைக்குள்ளாவாங்க. அவனை சுத்தி இருக்கவங்களாம் போராட்டத்தை சந்திப்பாங்க. அதனால தரிசனம் பெற்றவன அவன் வழியில போக விடுங்க. போக விடலன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்க தான் கடல் கொந்தளிப்பை பேச. அவனவா என்ன பண்ணுவான், அடித்தட்டுல போயிட்டு கம்மனு குளிர்ச்சியான இடத்துல தூங்கிட்டு தான் இருப்பான். அவனை ஒண்ணும் பண்ணாது. ஏன் கேளுங்க, அவனை சாவடிச்சுட்டா அப்புறம் தரிசனம் எப்படி நிறைவேறும்? யோசிச்சு பாருங்க. தரிசனம் நிறைவேறும்னா அவன் உயிரோட இருக்கணும். அதனால அவனை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அவனை சுத்தி இருக்கவனதான் கிளம்பி அடிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்கய்யா, நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கா? நம்ம யாரும் தரிசனம் பெற்றவங்களை தடை பண்ணிட்டு இருக்கோமா? அப்புறம் கொந்தளிப்பு வராம என்ன பண்ணோம்? ஏன் அப்புறம் ஆண்டவர் பூமியை கொடுக்காம என்ன பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அப்போ வனாந்தரம் நம்மை தரிசனத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையா இருக்குது. அதனாலதான் தாவீது வனாந்தரத்திலே நடத்தி வந்தவரை அவன் துதித்தான் சொல்லி வசனம் சொல்லுகிறார். 4வது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பக்கம் 71 பழைய ஏற்பாடு. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்தான். தன் மகனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேல் மட்டும் வந்தான். ஆமா, தேவ பர்வதம் கூட இப்ப எங்கதான் இருக்கான்? வனாந்தரத்துக்கு பின்னாடிதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கூட எங்கதான் இருக்காரா? வனாந்தரத்துல தான் இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா தேவ பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். அப்படிதானே ஆபரகாம் சொன்னாரு, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். பிரச்சனையா அத பார்த்து கொள்ளப்படும். அவரை போய் பார்க்கறது கூட இப்ப எங்கதான் இருக்கு? வனாந்தரத்துல தான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல நம்ம தேவனை வீட்டுல இருந்தா தரிசிக்க முடியாது. நிறைய நேரங்கள்ல தேவனோட ரொம்ப நேரம் சஞ்சரிக்கணும், தேவனோட பழகணும், தேவனோட பேசணும், அவரை தரிசிக்கணும், ஒரு சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தேவ தரிசனத்தை நிறைய பேர் வாஞ்சிக்கிறாங்க. எப்பயாச்சும் அவரை பாத்திர மாட்டோமா, எப்பயாச்சும் அவருடைய குரலை கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. ஆனா அத எந்த தேவன் நிறைவேற்றுறாருன்னா வனாந்தரத்துல. அல்லேலூயா. மோசே பாருங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தான். யூசுவலா ஆடு மேய்க்கிறவங்க அந்த சைட்ல இருக்கவங்க செம்மறி ஆடு தான் பெரும்பாலும் மேய்ப்பாங்க. வெள்ளாடு எல்லாம் ரொம்ப ரேர் தான். ஏன்னா வெள்ளாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு இப்படி இருக்கும், இன்னொன்னு அந்த பக்கம் மேயும், இன்னொன்னு இந்த பக்கம் மேயும். ஆனா செம்மறி ஆடு பாருங்க, அது ஒன்னா ஒரு கூட்டமாவே தான் இருக்கும். ஒண்ணு மலையிலிருந்து கீழே வந்தா எல்லாமே கீழே விடும். ஆனா வெள்ளாடு ஒண்ணு விடாது. அது யோசிக்கிற புத்தி, கிறுக்கு புத்தி எல்லாம் உண்டாது. புரியுதுங்களா? அதனால அது நீ போனா நான் இந்த பக்கம் வரணுமா, நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு அது பாட்டு முக்காட்சிக்கு என்ன பண்ண அப்படிதான் இருக்கும். நல்லா கவனிங்க. இங்க மோசே கூட வனாந்தரத்தை விரும்பல. ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஆடை ஒண்ணு என்ன பண்ணிட்டாரு, திசை திருப்பி விட்டாரு. ஏன்னா மாமன் கணக்கு கேட்பானே, எங்கடா 100 ஆடு கொடுத்தேன், 90 தான் இருக்கு, மீதி 10 நானும் கேட்டாருன்னா என்ன பண்றது? அதனால இப்ப 10 ஆடு எங்க ஓடி வந்திருக்கோம், அங்க வந்திருக்கோம். இப்ப அந்த ஆடை தேடி வந்தான் பாத்துங்க. அந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை தேடி வந்தாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப சில நேரங்கள ஏன் சில பிரச்சனைகள் ஆண்டவர் வலுக்கட்டாயமா கொண்டு வந்து நம்மளை பிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சந்திக்கிறதுக்காக, அவரோடு பேசுவதற்காக, அவரை தரிசிப்பதற்காக இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில சில வனாந்திர பாதைகளை நம்மள போகிறதுக்கு என்ன பண்றாரு, தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல ஏன் விபத்து வருது, சில நேரத்துல ஏன் நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வருது, வறுமை வருது, சில நேரத்துல ஏன் வியாதி வருது. அதுதான் நம்மள வனாந்தரத்துல கொண்டு போய் தேவனுடைய காரியத்தை பார்க்க வைக்கிறது. இசைக்காக ஒண்ணு இப்படிதான் வந்துச்சு. போய் என்ன பண்ணாரு, அப்பதான் அவருக்கு வனாந்தரம் இன்பமாச்சு. போய் சவர்பரமா திருப்பி என்ன பண்ணாரு, கண்ண மூடி, ஆண்டவரே நான் உங்க முன்பாக உண்மையுத்தமாக இருந்ததை நினைத்து பாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணான். இப்ப ஆண்டவர் அவனோட பேச ஆரம்பிச்சார். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் அவன் அதுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனா மரண செய்தி வந்த உடனே இப்ப என்ன பண்ணான், தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இப்ப அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஜெபம் ஏன் கேட்கப்படல? இது வரைக்கும் ஏன் ஜெபம், நான் ஜெபிக்கிறேன் கேட்டுச்சா இல்லையா கூட தெரியல. எப்படி கேட்டாலும் தெரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல நமக்குலாம். யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் எப்படி இருப்பாரு, அவர் செவப்பா கருப்பா? யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி யூத் மாதிரி இருப்பாரா, வயசானவர் மாதிரி இருப்பாரா? போங்க வனாந்தரத்துக்கு போனீங்கன்னா போய் பார்க்கலாம். வனாந்தரத்துக்கு பின் பின்னாடிதான் இருக்கு தேவ பர்வதம் ஒரே இருக்கு. அது மேல ஏறி போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அல்லேலூயா. வீட்டுல அது மாதிரி வருதுன்னா தேவன் நம்மளை தரிசிக்க போறாரு.
அவருடைய சமூகத்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. நம்ம வியாதி வந்தோம்னு ஐயோ தலையெடுத்த காசு இல்லாத நேரத்துல வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. தேவ சித்தம் இல்லாம உங்க மயிர் கூட கீழே விழாது. தேவ சித்தம் இல்லாம ஒரு குருவி கூட சாகாதுன்னு சொல்லி இருக்காரு. எல்லாம் என்ன பட்டிருக்கு? எல்லாம் அவருடைய கரத்தில் தெரியுங்க. நல்லா புரியுங்க. எல்லாம் அவர் கரத்துல இருக்கு. எல்லாத்தையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தோட பிள்ளை நீங்க உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்த அவர் அனுமதிக்கிறாருன்னா அவர் சித்தம் எல்லாமே நடக்கும். யோசிப்பாரு. வந்தா என்ன கேட்கணும்? எல்லாரும் ஆண்டவரே எதுக்கப்பா வந்தது அப்படின்னு கேட்டாதான் அவர் வழியை காட்டுவார். நம்ம பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். வனாந்திரமாவே இருக்கும். வனாந்திரத்துக்கு ஒரு நாளும் அட்ரஸ் தெரியாது, வீட்டுக்கு திரும்பத்துக்கு வழி அப்படி ஆக்கி விட்டுருவாரு. பாத்துங்க. அதனால இன்னைக்கு வனாந்திரம் என்ன பண்ணுது? தேவனை தரிசிக்க வைக்கிறது, அவரோடு பேச வைக்கிறது, அவருடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்ள வைக்கிறது. இதுக்கெல்லாம் தேவன் நமக்கு வனாந்திர வாழ்க்கையை கொடுக்கிறார். கடைசியாக அதே யாத்திராகமம் 13:18 வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். அதே 18ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம். ஏன் ஆண்டவர் அவங்களை வனாந்தரத்தின் வழியா சுற்றி போக பண்ணாருன்றதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி இருக்க வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானால் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஆமா, நல்ல கவனிங்க. அந்த வசனம் சொல்லுது மடிவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? கிட்டதான் கானான் தேசம் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? சுற்றி போக பண்ணினார். யோசிப்பாங்க. உங்க பிரச்சனையை கூட கன்சிடர் பண்ற ஒரு தேவனை இங்க பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் சுத்தி போக பண்ணாரா? ஏன் வனாந்திர வாழ்க்கையில நடத்தினாரா? நீ இது வரைக்கும் அடிமையா இருந்த உனக்கு செங்கலும் உனக்கு என்ன தெரியும்? அந்த போற புண்ணு மட்டும் தான் தெரியும். இதை மிதிக்கிறது, அதை எடுத்து போய் சொல்றது, அப்புறம் வீட்டுக்கு போய் சோறு தின்னுட்டு படுத்து தூக்குறது, திரும்ப அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு இதே வேலைதான் 400 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அடிமை வாழ்க்கை அவங்களுக்கு என்ன போச்சு? ரொட்டீன் டியூட்டி இதுதான், வேற எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு. இதையே பார்த்தவனுக்கு திடீர்னு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நேரம் நடத்தும் போது எதுதான் யாரா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அவங்க கிட்ட எப்படி யுத்தம் பண்ணணும்? யுத்தம் பண்ணும்போது முதல்ல நீ போகணுமா, இல்ல யானை அனுப்பணுமா, குதிரை அனுப்பணுமா, இல்ல காலாட் படையை அனுப்பணுமா, இல்ல இது ஈட்டியும் கேடகத்தையும் முடிச்சுட்டு போனோமா, வில்ல ஏறணுமா, எதுவுமே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கலும் அதை மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. இதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்ப வனாந்தரத்துல சுற்றி போக பண்ணது எதுக்காகன்னா உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. ஒரு தேசத்தை நான் உங்ககிட்ட கொடுத்தா அதை எப்படி ஆளணும், அதுக்கு எப்படி தலைவர்களை செலக்ட் பண்ணணும், எப்படி அதுக்கு அடுத்த அதிகாரிகளை செலக்ட் பண்ணணும், அதுக்கு என்ன சட்ட திட்டங்க, ஒரு குடிமகன் எப்படி இருக்கணும், ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு ஆசாரி எப்படி இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆட்களுக்குன்னு ஒரு சட்டம், வெளியிருந்து வர்றவங்க உள்ள வந்தாங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணணும், இப்படி எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கிற ஒரு இடம் தான் என்னது? வனாந்திரம். அதுல கூடவே என்னவும் கத்தாரு? மிலிட்டரி பயிற்சியும் கொடுத்தாரு ஆண்டவர். பார்த்துங்க. அங்கதான் வனாந்தரத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க? அது வரைக்கும் அடிமையா இருந்தவன் இப்ப என்ன ஆயிட்டான்? யுத்தத்துல வல்லவனா ஆயிட்டான். அல்லேலூயா. சத்துருக்களோட மேடுகளை மிதிக்கிறவனா மாத்திட்டான். இவனை பார்த்தாலே எல்லாருக்கும் எதிரிக்கலாம் வயிற்றுல என்ன பண்ணுது? புளிய கரைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இவங்களை கொண்டு பலமான கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க ஐயா. இப்ப வனாந்தரம் அடிமை என்ன ஆயிடுச்சு? வீரம் ஆயிடுச்சு. வனாந்தரம் என்ன பண்ணிச்சு? கட்டு தேரணும்னா மாறிடுச்சு. வனாந்தரம் என்ன பண்ணிடுச்சு? இப்ப யாரு எந்த ராட்சசம் வந்தாலும் ஓகே ஒரு கை பாத்துடலாம் தைரியம் வந்துச்சு. அது வரைக்கும் ஓடி ஒளிஞ்சவன் இப்ப என்ன பண்றான்? முன்னாடி வந்து நிக்கிறான். யோசிச்சு பாருங்க. 17 வயசு தாவீது அப்படிதான் முன்னாடி போய் கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாரு. எல்லாரும் பயந்து நடுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் தேவனால் பயிற்சி பெற்றவனா இருந்ததுனால, தேவனால் வனாந்தரத்துல நடத்தப்பட்டு ஏற்கனவே சிங்கத்தை ஜெயிச்சவன், ஏற்கனவே கரடியை ஜெயிச்சவன், இப்ப வந்து யாருக்கு முன்னாடி நிக்கிறான்? கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவன் என்ன பண்றான்? அங்க வந்து யுத்தம் பண்ண போறான். நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்ப வனாந்திரம் உங்களை உருவாக்குகிற இடம், வனாந்திரம் உங்களை கற்றுக் கொடுக்கிற இடம், வனாந்திரம் உங்களுக்கு தெரியாதவர்களை தெரிய வைக்கிற இடம். எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஓனர்கிட்ட எப்படி பேசணும், வேலையாளர்கிட்ட எப்படி பேசணும், கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும், வீட்டுக்காரர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொண்டாட்டி கிட்ட எப்படி இருக்கணும், பிள்ளைகிட்ட எப்படி இருக்கணும், ஒரு வியாதி வந்தா எப்படி நடக்கணும், எல்லாத்த பத்தியும் இந்த வனாந்திரத்தை தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தான். அப்போ வனாந்திரம் நீ எப்படி வாழணும் கற்றுக் கொடுக்கிற இடம் தான் வனாந்திரம். யோசிச்சுப்பாரு. அதனாலதான் ஆண்டவர் வனாந்திரத்தை வச்சாரு பூமியை. எல்லாத்தையும் ஏதனா மாத்தத்துக்கு அவரால் முடியாதா என்ன? எல்லாம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கடைக்கில பட்டணத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, வனாந்திரத்துக்கு ஒரு எல்லாம் நம்மளுடைய நன்மைக்காக தான். ஏன் காட்டுல சிங்கம் முடிவு கூட வச்சிருக்காரு தெரியுங்களா? சில நேரங்கள நம்மளுடைய குணத்தெல்லாம் அடக்கி போனதுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு, அதெல்லாம் வச்சிருக்காரு. ஏன் எதிரிகளை வச்சிருக்காரு? அப்பப்ப நமக்கு கிறுக்குத்தனம் வந்து நம்ம புத்தி பேதரிச்சு போய் பைத்தியம் மாதிரி நம்ம சில நேரத்தில் நடந்து போப்பாரு. நமக்கு கொட்டுறதுக்காக சில எதிரிகளை கத்த என்ன பண்றாரு, வச்சிருக்காரு. நினைச்சிருந்தா அவர் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிருக்க முடியும். செங்கடல்ல பார்வோடய அவன் சேனிங்க அமர்த்தினவர அவருக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா என்ன? யோசிச்சு பாருங்க. வானத்துல இருந்து அக்கினி இறக்குனவரால முடியாதா என்ன? எல்லாம் பண்ண முடியாது. ஏன்? நம்ம கிறுக்குத்தனத்தினாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பின்னாட்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இந்த டீச்சர் எல்லாம் தேவைன்ட்டுதான் வச்சிருக்காரு. அப்ப வனாந்தரம் நமக்கு பாடம் கத்து கொடுக்குற டீச்சர், அதை போய் வேணாம் சொல்லலாமா? அது ஒரு நல்ல ஸ்கூல் இல்லையா? ஆமா. 5 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு, வனாந்தரம் நம்ம திருத்துகிற இடம். 2வது, வனாந்தரம் நம்மை தேற்றுகிற இடம். 3வது, வனாந்தரம் தரிசனத்தை நோக்கி நம்மை நடத்துகிற இடம். 4வது, நாம தேவனை தரிசிக்க வைக்கிற இடம். 5வது, நமக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் தான் என்னது, வனாந்தரம். அதனாலதான் தாவீது இப்ப என்ன சொன்னாரு, நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்தவரை துதியுங்கள் என்று சொன்னார். இப்ப நீங்க துதிப்பீங்களா? நீங்க துதிப்பீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்மையான தேவ பிள்ளைகள் எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோட ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க, நன்றி பலிகளை ஏறெடுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் என் வாழ்க்கையில வனாந்தரம், ஏன் என் வாழ்க்கையில போராட்டம்? ஒரு போராட்டத்தை பார்த்தவனே சலிப்பு வர நமக்கு, ஒரு பிரச்சனையை பார்த்தவனே கோபம் வர நமக்கு, ஒரு வியாதி வந்த உடனே அதை தாங்க முடியாம கதறி அழ தெரிகிற நமக்கு, இது ஏன் வந்தது? ஏன் என் வாழ்க்கையில தேவன் இதை அனுமதிக்கிறாரு? நான் தேவனுடைய பிள்ளை இல்லவா? அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. என்ன உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு, போல காப்பேன்னு சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னாரு, என் பாளையத்துல உலாவுறேன்னு சொன்னாரு, என்னை காக்கும்படிக்கு அவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை சொன்னாரு. ஆனா அவர் சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே வராது. அப்படி வந்திருக்கலாம். அப்ப ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? ஏன் இந்த வனாந்தரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த போராட்டத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த விபத்தை எனக்கு கொடுத்தார்? ஏன் இந்த காயங்களை எனக்கு கொடுத்தார்? ஏன் பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்றாங்க? ஏன் புருஷன் இப்படி நடந்து கொள்ளணும்? ஏன் இப்படி மனைவி நடந்து கொள்றாங்க? ஏன் குழந்தைங்க இப்படி நடந்து கொள்றாங்க? ஏன் என் வேலைகள் இவ்வளவு போராட்டம்? ஏன் என் சொந்தக்காரங்களை அப்படி நடந்துக்கிறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. கேள்வி கேட்க உனக்கு ஒரு காரணம் இருக்கும் போது பதில் சொல்ல அவருக்காக காரணம் இருக்காது. யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கும் போது வசனம் சொல்லுகிறது எல்லாம் நல்லது. வனாந்தரமும் நமக்கு நல்லதுதான், இந்த வனாந்தரமும் நல்லதுதான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்க ஆதார் கிட்ட கேட்டு பாருங்க. அப்பா வனாந்தரம் உனக்கு என்னமா பண்ணிச்சு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவா பாடமான்னு சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, யோசிப்பு கிட்ட நீங்க வனாந்தரத்தை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா, இந்த வனாந்தரம் உங்க வாழ்க்கையில என்னப்பா செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு லெசன் எடுப்பான். மோசே கிட்ட கேட்டு இருந்தீங்கன்னா அவனும் உங்களுக்கு லெசன் எடுப்பான். ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரை கேட்டிருந்தீங்கன்னா, யோசுவா காலேபை கேட்டிருந்தீங்கன்னா, ஆரோன் மீதியாம கேட்டிருந்தீங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க, ஐயா வனாந்தரம் எங்களை உருவாக்கி செய்யா, அடிமையா இருந்த என்ன ஒரு சுதந்திரவாதியா மாத்தி செய்யா, தேவனை பார்க்காம 400 வருஷம் இருந்த எங்களை தேவனை பார்க்க வச்ச இடம் ஐயா, தேவனை ஆராதிக்க வச்ச இடம் ஐயா, தேவனை முகமுகமா பார்த்த இடம் ஐயா, அக்கினி சூளையாய் தேவனை இறங்கி வந்ததை நாங்க பார்த்தையா சொல்லுவாங்க. தேவ பிள்ளையே,
நமக்கு இந்த அனுபவம் இல்லாததுனால இதெல்லாம் நமக்கு சும்மா ஏதோ பேரா தோணும். ஆனா ஆவிக்குரியவனுக்கு இதெல்லாம் மேன்மையா தோணும். ஆவிக்குரியவனுக்கு இதெல்லாம் மகிமையா தோணும். எப்பொழுது நான் இந்த பாதையில என் தேவனை சந்திப்பேன் நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியவங்களா இருந்தா இந்நேரம் இது உங்களுக்கு துன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் என் நன்மைக்கு தான். காடு கொடுத்தாலே எனக்கு தான், மண்ணா கொடுத்தாலே எனக்கு நன்மை தான். எல்லாமே என் நன்மைக்காக செய்யணும். என்னை நேசிப்பதனால, என்னை ஆசீர்வதிப்பதையே பிரியமா கொண்டதுனால என் வாழ்க்கையில அவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடப்பதில்லை. என் மகளே, என் மகளே, கர்த்தர் மூணுதான் பேசி இருக்கிறார். இது உனக்கான வார்த்தை, இது உனக்கான வார்த்தை. இந்த வார்த்தைகள் உன்னோடு முகமுகமாய் பேசி இருக்கிறது. இந்த இடத்துல தரிசனம் பெற்ற பிள்ளைகள் உண்டு, இந்த இடத்துல அழைப்பை பெற்ற பிள்ளைகள் உண்டு, இங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு. உங்களோடுதான் கர்த்தர் பேசுகிறார். தரிசனம் பெற்றவனே தடுக்காதீங்க. அழைப்பை பெற்றவனே உங்க வீட்டிலே வச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க அவன் வச்சிருக்க பிரச்சனை உங்களுக்கு தான். ஆண்டவர் சமுத்திரத்தை கொடுப்பாரு, கடலை மிதக்கிற கப்பலையும் கொடுப்பாரு. அவனை விடுதலையோடு ஊழியம் செய்யணும். விடுதலையோடு நீங்களும் கர்த்தரை ஆராதிக்க உங்களை ஒப்புப்படுங்க. உங்ககிட்ட இருக்க காரியங்களை குறித்து ஆராய்ந்து பாருங்க. வனாந்தரத்துல நடந்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை குணாதிசயங்களை கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை பெருமையினால இந்த வனாந்தரம் வாழ்க்கையில வந்திருக்கான், உன் மேட்டுமையினால வந்திருக்கான், உன் கீழ்ப்படியாத குணத்தினால வந்திருக்கான், உன்னுடைய முரட்டாட்டத்தினால வந்திருக்கான், உன்னுடைய புலம்பலினால வந்திருக்கான், உன்னுடைய வணங்கா கழுத்தினால இந்த வனாந்தர உன் வாழ்க்கையில வந்திருக்கான், கீழ்ப்படியாததுனால வந்திருக்கான், பெருமை பேச்சினால வந்திருக்கான். பெருமை இல்லவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறான் என்று நினைச்சு உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக இல்லை, உன்னை திருத்துவதற்காக தான் தேவன் வனாந்தரத்தை வச்சிருப்பார். திருப்பி உன்னை ஜெயமா ஓட வைக்கணும். நீ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிற தெய்வம் தான் அவர். நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பார்த்து பூரிப்படைக்கிற தெய்வம் தான் அவர். நீ கண்ணீர் சிந்துவதை அவர் விரும்புவதில்லை. அதனால்தான் அழாதே என்று சொல்லி தேவன் சொன்ன வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை காண்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவன் பிள்ளையே, கொஞ்சம் ஓய்ந்து ஆராய்ந்து பாரு, கொஞ்சம் ஓய்ந்து ஆராய்ந்து பாரு. அலைந்து திரிகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்காங்க. எங்கேயும் ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியல. ஏன் என் வாழ்க்கை இப்படி அலைந்து வனாந்தரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம வழி தெரியாத திக்கற்ற பிள்ளையா நான் இருக்கிறேனா? கொஞ்சம் வீட்டு ஆராய்ந்து பாரு. தேவனோடு பேசுறவங்க, தேவனோடு பேசுறவங்க, ஆட்சிப்படியாக தேர்ச்சிப்படியாக உங்களை தைரியப்படுத்தும்படியாக உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்கும்படியாக இந்த பாதைகளில் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்க. கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாங்களால எங்கேயும் போக முடியாது. கர்த்தர்தான் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர்தான் உங்களுக்கு நல்வழியை காட்டுவதற்காக இந்த வனாந்தர பாதைகளை நடத்தி கொண்டு வருகிறார். ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா ரிசிக்கிறியா? இன்னும் அவர் சத்தத்தை இன்னும் நீங்க கேட்டு பழகலையா? அவர் எப்படி இருப்பாரு தெரியாதா? கொஞ்சம் ஓதேவ் என்கிற வனாந்தரத்துக்கு போய் பாருங்க. அங்க தேவனை தரிசிக்க முடியும். வனாந்தரம் தேவனை அறிந்து கொள்ள வைக்கும், அவரோட அன்பை அறிந்து கொள்ள வைக்கும். வனாந்தரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குங்க. உங்ககிட்ட இருக்க அடிமைப்பட்டிருக்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிற உன்னை விடுதலையாக்குற இடம் வனாந்தரம். நீ எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கையோ
போனுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கலாம், இந்த உலக சிற்றின்பங்களுக்கு நீ அடிமைப்பட்டிருக்கலாம், மாம்ச இச்சைகளுக்கு நீ அடிமையா இருக்கலாம், கண்களின் இச்சைக்கு அடிமையா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமைக்கு அடிமையா இருக்கலாம். இதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீ பல நாளா கண்ணீர் படிச்சிருக்கலாம். கர்த்தர் அதனால்தான் வனாந்தரத்துக்கு நடத்துகிறோம். இந்த வனாந்தரம் எல்லா அடிமைத்தனத்தினுடைய நுகர்கறிகளை முடித்து போடும். உன்னை விடுதலையாக்கும், உன்னை புதிய மனுஷனாக மாற்றும், உன்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுகிற இடம் தான் வனாந்தரம். உன்னை புதியவனாக மாற்றுகிற இடம் தான் வனாந்தரம். உன்னை வல்லமையான பாத்திரமாக உருவாக்குற இடம் தான் வனாந்தரம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒப்புகளுக்கும்